ஹாய். கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்களை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையை கடவுள் கொடுத்தது, அப்போ அவர் அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் கடவுளுடைய குணாதிசயங்களில் அவர் இரக்கம் உள்ளவர், ஆரம்பத்திலேருந்து இரக்கத்தை தான் காட்டுறார் அப்படின்னு நான் பைபிளில் ஒவ்வொரு புஸ்தகமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான், எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் கடல் போன்றவர், அவரை புரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய மூளை பத்தாது. அதனால கொஞ்சமாக நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இரக்கமுள்ள கடவுளை ஒவ்வொரு சம்பவத்து மூலமாக தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 1 ராஜாக்களில் கடவுள் தன்னுடைய கிருபையை எப்படி அளவில்லாமல் காட்டுறாரு, அதன் மூலமாக என் வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, ஆகாப் ராஜாவை பற்றி. இந்த ஆகாப் ராஜா யாருன்னா, அவனை குறித்து வேதம் சொல்லுது, இவனை மாதிரி மோசமான ராஜா இவனுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. அவ்வளோ மோசமான ராஜா தான் இந்த ஆகாப். ஆனால் அவனுக்கும் கடவுள் இரக்கம் காமிச்சார். எப்படி தெரியுமா? இந்த நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. இஸ்ரேல் நாட்டில் திராட்சை தோட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய பரம்பரை சொத்தாக இருக்கும். யாருக்குமே அதை விற்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அது ஜென்ரேஷனாக அதையே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் ராஜா இப்படி விரும்புகிறான். உடனே போய் கேட்குறான், எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நாபோத் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, எனக்கு தர முடியாது, இதனுடைய பரம்பரை சொத்து, இதை நான் கொடுத்துட்டோம்னா எனக்கு இந்த நாட்டிலேயே இருக்கிற இடமெல்லாம் போயிடும், எனக்கு இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆகாப் ராஜா வருத்தப்பட்டு வந்துடுறாரு. வீட்டில் சாப்பிடாம உட்காந்துருக்காரு. உடனே எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, எசபேல். அவங்க பார்த்துட்டு, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நாபோத்தை போய் அவன் தோட்டத்தை கேட்டேன், தரமாட்டிக்கான் அப்படின்ன உடனே, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எசபேல் என்ன பண்ணுறாங்க, ஆள் வச்சு இந்த நாபோத்தை கொண்டுட்டு சொல்கிறாங்க ஆகாப்ட, இப்போ போய் தோட்டத்தை எடுத்துக்கோங்க, நாபோத் செத்து போயிட்டு அவன் இல்லை அப்படின்னு. ஒருத்தனை கொன்னுட்டு அவன் சொத்தை அபகரிக்கிற மாதிரி ஒரு மோசமான காரியம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இது ஒரு ராஜா இப்படி பண்ணா அப்படின்னா நாடு எந்த நிலைமையில் இருக்கும்? இவ்வளோ மோசமான ராஜா, இவனுக்கும் கடவுள் கிருபை காமிச்சார். எப்படின்னா, இவன் இப்படி கொன்ன உடனே கடவுளுடைய சாபம் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக வருது. சொல்கிறாரு, எப்படி நீ இவனை கொன்னியோ அதே மாதிரி நீயும் சாவ. இவன் அநியாயமாக இவனை கொண்டதுனால இவன் எப்படி செத்து இவன் ரத்தமெல்லாம் தெருவில் சிந்திச்சு அவன் ரத்தத்தை நாய்கிலிருந்து நக்குச்சோ அதே மாதிரி உனக்கும் நடக்கும், உங்கள் சந்ததிக்கும் நடக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கும், ஒருத்தருமே இல்லாமல் நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு கடவுள் சாபம் சொன்ன உடனே, கடவுளுடைய சாபம் வந்த உடனே இவன் பயந்து தன்னை தாழ்த்தி கடவுள்கிட்ட அந்த காலத்தில் தன்னை தாழ்த்தி பணிந்து கொள்கிறான். அந்த வசனத்தில் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி சாப்பிடாம கடந்து கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்டானான். உடனே கடவுள் அவன் தாழ்மையை பார்த்துட்டு மறுபடியும் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவன் தன்னை தாழ்த்துனதை பார்த்தியா, போய் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி, சாபு உனக்கு வராது, உன் சந்ததி தான் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஒருத்தனை கொன்று அவன் சொத்தை அபகரித்து அவனுக்கே கடவுள் இரக்கம் காட்டுறாரு. நான் இதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமானச்சு ஏற்றுக்கொள்வதுக்கே. எப்படி இவ்வளோ மோசமாக பண்ணவனை, ஒருத்தனை கொன்று ஒருத்தன் சொத்தை அபகரிச்சவனுக்கு இவ்வளோ கடவுள் இறக்கம் காட்டுறாரே அப்படின்னு நமக்குள்ள ஒரு கோபம் வருது. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிற சில பேருக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும், அநியாயமாக இருக்குதே, அநியாயம் பண்ணிட்டானே ஒரு ராஜா, இப்படி ஒருத்தனை கொண்டு ஒருத்தன் சொத்தை அபகரிக்கலாமா அப்படின்னு அநியாயம் பண்ணுறானே உங்களுக்கு எண்ணம் தோணிச்சுன்னா, இந்த எண்ணம் எங்கே இருந்துச்சு? ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுது, அந்த குழந்தைய ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருது இல்லை? அந்த நல்ல கோபம் அது எங்கேருந்து வந்துச்சு? ஹெல்ப் பண்ணுறீங்க, போகும்போது ஒருத்தங்க கண்ணு தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விட்றீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஹெல்ப் பண்ண உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த உணர்வு, இந்த நல்லது செய்யும்போது வரக்கூடிய சந்தோஷம், கெட்டதை பார்க்கும்போது அவருடைய கோபம், இந்த நல்லது கெட்டது இந்த எண்ணங்கள்லாம் மனுஷங்களாம் சேர்ந்து பேசி உருவாக்குனதா? இல்லையே, மனுஷனுக்குள்ள தன்னால் வருது இல்லையா? இந்த நல்லது கெட்டது, இந்த சரி தவறு, இந்த நல்லது எண்ணங்கள்லாம் மனுஷனுக்குள்ள எப்படி வந்துச்சு? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்கிறேன், கடவுள் மனுஷனை படைத்ததுனால தான் கடவுளுக்கு இருந்த சுவாபம் மனுஷனுக்குள்ளேயும் இப்படி தான் வந்திருக்குது. நம்முடைய உள் உணர்வே சொல்லுது கடவுள் இருக்கிறார். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறது அறிவுகெட்டத்தனமாக இருக்குது. எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? சிருஷ்டிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிருஷ்டிகர் இருக்காரு. சிருஷ்டிகர் எப்படி இருக்காரோ அப்படிதான் சிருஷ்டிப்பும் இருக்குது. நாமளும் அப்படிதான் உருவாக்கப்படும். அதனால தான் இந்த ஆகாப் ராஜா ஒரு கெடுதல் பண்ண உடனே நமக்கே தோணுது, அநியாயம் பண்ணியிருக்கான், அந்த வார்த்தையே வருது, அநியாயமாக கொண்டுட்டானே அப்படின்னு.
ஆனால் இந்த இடத்துல கடவுள் கிருபை காமிச்சா நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் இன்னைக்கு அவனை மாதிரியே சில பேர் அநியாயம் பண்ணியிருக்கலாம். நம்மள சில பேர் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு விரோதமாக அவங்கள சொத்து அபகரிச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு விரோதமாக கெடுதல் பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே கடவுள் இரக்கம் காட்ட இன்னைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதில்லைங்க, எந்த தப்பும் செஞ்சதே இல்லை, அதனால் எனக்கு எதுக்குங்க தேவை கடவுள் அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்குமே கடவுள் தேவை. ஏன்னா ஒருவேளை நம்ம இவ்வளோ பெரிய பெரிய தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எப்படி இந்த ஆகாப் ராஜாவுடைய பாவம், அவனுடைய சாபம் அவன் குழந்தைங்களுக்கு போச்சோ, அதே போல் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச தவறுடைய சாபம் நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய மூதாதையனாகிய ஆதாம் இருந்தான் இல்லையா, அவன் தான் முழு மனுவர்க்கமும் பாவத்தில் விழுறதுக்கு காரணமாக இருந்தான். கடவுள் சொன்ன நியமத்தை மீறி கடவுளே வெறுத்து தள்ளி, நீர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு கடவுளை எதிர்த்து நின்னாம் இல்லையா, அதனால் ஏற்பட்ட சாபமும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தலைமையில் இருக்குது. அப்போ கடவுளுக்கு முன்பாக சரி எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது ரோமர் 3ஆம் அதிகாரத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் அப்படின்னு. இன்னைக்கு பாவத்தினாலையும் பாவத்தின் பிடியினாலையும் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் மன வருத்தப்பட்டு முன்னேறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருக்கும் சொல்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? எப்படி ஆகாப் ராஜா கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின உடனே அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சி அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வந்து, அதே போல் பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிற வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுளை காட்டுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நற்செய்தியாக இருக்கிறார். அந்த இயேசு தான் நான் சொன்ன இரக்கமுள்ள கடவுளை வெளிப்படுத்த வந்த மேசியா. அவர் மூலமாக நாம் கடவுளை சென்றடைய முடியும். கடவுள் இரக்கமுள்ளவர். மோசமான தவறு பண்ண ஆகாப் ராஜாக்கு இரக்கம் பண்ண மாதிரியே இன்னைக்கு நம்மளுக்கும் இரக்கம் செய்கிறார். பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கடவுள் இரக்கமாய் மன்னிக்கிறார். ஆனால் நீதியுள்ள கடவுள் அப்படிங்கிறதுனால அவர் சும்மா அப்படியே மன்னிச்சு விடுறதில்ல. இந்த நாபோத்துக்கு விரோதமாக ஆகாப் செஞ்ச பாவத்தை மன்னிச்சாரு, ஆனால் தண்டனையை ஆகாப் ராஜனுடைய சந்ததிக்கு போட்ட மாதிரி நம்முடைய பாவங்கள் சாபங்களுக்கும் மன்னிப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான தண்டனையை நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு அப்படிங்கிற மேசியா மேலே வச்சு அவரை தண்டித்து நம்மளை மன்னிக்கிறார். இதன் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வு, வெற்றி வாழ்வு, சுக வாழ்வு கொடுத்திருக்கிறார் கடவுள். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். இந்த பூமியில் மனுஷன் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. அதை கெடுத்து போட்டது தான் பாவம், பிசாசு. அதை மாற்றி திரும்பவும் நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து. உங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இயேசு விசுவாசிங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே விசுவாசிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்பி சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. அப்பொழுது நாம் வெற்றியோட வாழ்க்கையில் நிச்சயம் நடக்க முடியும். இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையாக வந்த இயேசுவை நம்பும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பெறும். இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் பாருங்கள். அதில் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.